குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஏன் நம்மை சிலர் வெறுக்கிறார்கள்? சிலர் இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்மளோட வாழ்வியல் முறை பிடிக்கலனா, நம்ம கேரக்டர் பிடிக்கலனா, நம்ம பழக்க வழக்கம் பிடிக்கலனா, நம்மளோட நடைமுறைகள் பிடிக்கலனா, ஒரு சிலர் இல்லை பலர் நம்மை வெறுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருத்தர் நம்மளை வெறுக்கிறான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதியை இழந்துருவீங்க. ஒருத்தர் நம்மளை வெறுக்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, உங்களோட வெற்றியில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, வாழ்க்கையில் எப்படி அடுத்த கட்டம் போகணுன்றதில் நீங்கள் நிம்மதி இழந்துருவீங்க. அதை நோக்கி போகவே முடியாது. ஒருத்தர் நம்மளை வெறுக்கிறானேன்னு நினைக்கிறத விட உங்கள் வேலை என்னன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கேயோ போயிடுவீங்க, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளை வெறுக்கக்கூடிய 100 நபர்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நேசிக்கக்கூடிய வெறும் ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்காக வாழணும்னு. பட் இதில் ஏன் அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்ற அந்த காரணத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான பழக்க வழக்கம், ஒரே மாதிரியான அப்பா அம்மா, ஒரே மாதிரியான கால சூழ்நிலை, ஒரே மாதிரியான சூழ்நிலைகள், ஒரே மாதிரியான சுற்றமும் சூழமும், ஒரே மாதிரியான நண்பர்கள், ஒரே மாதிரியான பாடங்கள், ஒரே மாதிரியான ஆன்மீக அனுபவங்கள், ஒரே மாதிரியான வாழ்வியல் அனுபவங்களை பெறுவது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க லேர்ன் பண்ணி வளர்ந்து வரக்கூடிய பாதை, லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு மெத்தடாலஜியில் நான் கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பட்டு அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையை பிடிச்சி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா மெட்டீரியல் லைஃப்பில் இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை தான் சரின்னு நினச்சி ஒருத்தங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இல்லை நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கான்செப்டில் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கேட்டு ஒரு சில ஸ்பீச்சஸ் ஒரு சில நபர்கள் சொல்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு யாரை பிடிக்குமோ, எனக்கு யாரை ரிசம்பிள் ஆகுதோ அந்த மாதிரியான நபர்களை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி வளரும்போது பிறர் சொல்வது எனக்கு பிடிக்காது. மற்ற நபர்கள் வேறு மாதிரியான கான்செப்ட் வேறு மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்தால் எனக்கு பிடிக்காது. அப்போ என் மைண்ட் செட் என்ன சொல்லும் அப்படின்னா, அடிப்படையாகவே நான் தான் சரி அப்படின்னு சொல்லும், மற்ற எல்லாருமே தப்புன்றது ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லும். அதில் ஒருத்தர் சக்ஸஸ்லாம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா இந்த பாதை மட்டும்தான் சரி, வேறு எந்த பாதையும் சரியில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் தானாக வளர்ந்துவிடும். அப்போது ஒருத்தவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையவே சொல்லி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுட்டு வாழ்ந்து வந்திருப்பாங்க. அவங்க லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஈகோ அவங்களுக்கு தடுக்கும். நீ சொல்லி கொடுத்து நான் கேட்கணுமா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லனா கூட அந்த மனம் அப்படித்தான் சொல்லும். பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை நீங்கள் கவனிச்சிங்கனாவே தெரியும். அப்பா அம்மாவோட குழந்தைகள் அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு புத்திமதி அறிவுரை சொல்கிற அளவு குழந்தைகள் வளரும்போது கூட அதை நம்ம கேட்டுக்கிட்டு திருத்திட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறணுன்ற அந்த மனநிலை பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்காது. அதை அகங்காரமாக நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா உனக்கு உயிர் கொடுத்ததே நான் தான், உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தது நான் தான், பெற்றெடுத்தது நான் தான், எல்லாமே பண்ணது நான் தான், படிக்க வச்சது நான் தான். அப்போ நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு வெளிப்படையாக ஒரு சில இடத்துல சொல்லிடுவாங்க. ஒரு சில இடத்துல வெளிப்படையாக சொல்லனாலும் அவர்களுடைய ஆழமான மனநிலையில் அப்படிப்பட்ட பதிவு இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வெறுப்புணர்வுன்றது கம்ப்ளீட்டாக வெறுத்து ஒதுக்கிறது இல்லை, கவனிக்காமல் இருக்கிறதும் வெறுப்புணர்வில் இருக்கலாம். சில நேரத்தில் இது அவசியம் இல்லைன்னு நினச்சாலும் வெறுப்புணர்வில் இருக்கலாம். இதெல்லாம் சொல்லி நான் கேட்கணுமான் இருந்தாலும் வெறுப்புணர்வில் இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட பேசலாமான்னாலும் வெறுப்புணர்வில் இருக்கலாம். அப்போ வெறுப்புணர்வில் பல வகைகள் உள்ளது. நம்ம தோற்றத்தை பார்த்து வெறுப்புணர்வு வரலாம், நம்ம பேசுகிற பேச்சை பார்த்து வெறுப்புணர்வு வரலாம், நம்மளுடைய நடைமுறை நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து வெறுப்புணர்வு வரலாம். அப்போ வெறுப்புணர்வு என்பது எதை பார்த்து வேண்டுமானாலும் வரலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெறுப்புணர்வை கடந்து செல்வதற்குண்டான மாபெரும் பாதை என்ன அப்படின்னா, அவன் பாதையில் அவன் பிஸியாக இருக்கான், என் பாதையில் நான் பிஸியாக இருக்கேன், என்னுடைய பாதையில் என்னுடைய நோக்கத்தில் நான் போய்கிட்டே இருக்கேன். அதில் எனக்கு வரக்கூடிய பாசிட்டிவான நெகட்டிவான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு என்னுடைய இலக்கை நான் அச்சீவ் பண்ணுறேன்னா அப்படின்றதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அவன் ஏன் என்னை இப்படி நினைக்கிறான், இவன் ஏன் என்னை இப்படி நினைக்கிறான், ஐயோ இவன் போய் என்னை இப்படி நினச்சிட்டு இருக்கிறானே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உலகத்திற்காக உங்களால் வாழ முடியாது. உங்களுக்காக வாழுங்கள். 24 மணி நேரம் உலகத்தையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. அப்போ வெறுப்புணர்வு என்ன நமக்கு போதிக்கிறது?
எல்லா நபர்களுமே எல்லாருக்குமே பிடித்த மாதிரி யாராலுமே நடந்து கொள்ள முடியாது. முருகப்பெருமானே எல்லாருக்கும் பிடிக்காது. முருகப்பெருமானை வெறுக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. இயேசுநாதரை வெறுக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அல்லாவை வெறுக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. சிவபெருமானை வெறுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பெருமாளை வெறுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. காளியை வெறுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய ஆற்றல்களையே தெய்வங்களையே வெறுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதன் நம்மை வெறுப்பது சகஜம்தானே. அதுக்குண்டான அடிப்படை புரிதல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர்கள் வாழ்ந்து வந்த விதம் வேறு, அவர்கள் புரிந்து கொண்ட விதம் வேறு. நம்மெல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வந்திருக்கலாம், இல்லை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை சக்ஸஸை ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போய் அவன் சுவைக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கலாம். அப்போ அந்த அகங்காரத்தில் அவன் இருக்கத்தான் செய்வான். அவன் நல்லவனோ கெட்டவனோ அதற்குண்டான சாதக பாதக விளைவுகளை அவன் அனுபவிக்க போகிறான். அதுக்கு இறைவன் வந்து அதற்குண்டான சரியான ஒரு லெசனை வந்து அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறார். நான் என்ன பண்ணுறது அப்படின்றத தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இவன் நல்லவனா அவன் நல்லவனா, இவன் என்னை வெறுக்கிறானே அவன் என்னை வெறுக்கிறானே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் வெறுக்கிறார்கள் என்பதற்குண்டான ஃபண்டமெண்டலே அடிப்படையே என்ன அப்படின்னா, அந்த வெறுப்புணர்விற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அந்த நபர்களுடைய வாழ்வியல் முறை முழுதுமாக வேறு ஒரு கோணத்தில் இருக்கும். வயது அதிகமாக இருக்கும், அதற்கு அவன் செலவு பண்ண விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதற்கு அவன் வாழ்க்கையில் அவன் இழந்த பல விஷயங்கள் இருக்கும். அதனால் அவன் பட்ட வலி வேதனை கஷ்டம் துன்பம் துயரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அதெல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணி வாழ்க்கையே இழந்து வயசெல்லாம் போய் கிடைக்காத விஷயம் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலோ, இல்லை அதோடைய ஞானம் உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சுனாலோ, இல்லை அந்த அனுபவம் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சுனாலோ, அவனால் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ தூரம் நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு எனக்கு கிடைக்கல, இவனுக்கு டக்குன்னு கிடச்சிருச்சுன்னு கூட கோவப்படலாம். இல்லை உங்களுக்கு கிடைக்கவே இல்லைனா கூட இவனுக்கு எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கூட கோவப்படலாம், வெறுப்பாகலாம். எனக்கு கிடைக்காது இவனுக்கு கிடச்சிருச்சுன்னு கூட வெறுப்புணர்வாகலாம். இல்லாட்டினா வந்து இவன் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கானேன்னு கூட வெறுப்புணர்வாகலாம். அப்போ வெறுப்பு என்பது பல ரூபங்களில் உள்ளது. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வதில், உங்களை மேலும் வந்து துரிதப்படுத்தி மேலும் வந்து பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு செல்வதில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, எந்த சூழ்நிலையிலும் பிறரை கண்டு பிறர் வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வில் நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பிறக்கல, அதை புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை ரொம்ப தேடாதீங்க. இன்னொருத்தன் சொல்லி தான் நீங்கள் சரியானவன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கொண்டு போய் அந்த நல்லது கெட்டதை கொண்டு போய் கொடுக்காதீங்க. அவனே கிறுக்கனாக இருக்கலாம். அந்த கிறுக்கன் சொல்லி தான் நீங்கள் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் நிம்மதியை இழந்து விடுவீர்கள். டைம் பாஸுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் பாஸுக்கு வந்து ஒரு கேஷுவலாக 4-5 பேர்கிட்ட நீங்கள் பேசலாம், அவன் என்ன சொல்கிறான்றதை புரிஞ்சுக்கலாம், அவன் மைண்ட் செட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அவன் சொல்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா, அவனுடைய நன்மைக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக அவன் பண்ணக்கூடிய விமர்சனத்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்கள் நிம்மதியை இழந்து விடுவீர்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporalfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் 26, 27, 28 KL-லையும் 29, 30, 31 பெரம்பான்லையும், ஆகஸ்ட் 1, 2, 3 ஜோஹர் பாருலையும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் அடுத்த மீட்டப்பை நேரடி சந்திப்பை வந்து அனௌன்ஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம மலேசியாவில் பண்ண மீட்டப்ல கலந்து கொண்டவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவர்களோட குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. இம்முறை மலேசிய மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் மலேசியன் கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கும் www.paramporalfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில்
1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.